உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு ஃபர்ஸ்ட் சைன் ஒரு அறிகுறி வந்து கண்டிப்பாக வாயில் தெரியும். ஈரெல்லாம் வீக்கமாகி அரிக்க ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனால் எலும்பை கூட அரிக்க ஆரம்பிச்சு பல்ல ஆட்டமாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிஸ்க்கும் ஓரல் கேவிட்டிக்கும் என்ன சம்மந்தம்? வணக்கம், நான் டாக்டர் வைஷ்ணவி பாஸ்கரன், கிளினிக்கல் ஹெட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் யூனிவர்ஸ் பல் மருத்துவமனை ஒரையூர் திருச்சி. எங்களோட கிளினிக்கோட யூடியூப் சேனல் மூலயமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டயபெட்டிஸ்க்கும் ஓரல் கேவிட்டிக்கும் என்ன சம்மந்தம், டயபெட்டிஸ் இருந்தால் நம்ம அது வாயில் என்ன மாதிரி சைன்ஸ்லாம் இருக்கும், அதனால் நம்ம கம்ஸ்க்கு எதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை நம்ம கம்ஸில் எதாவது பிரச்சனை இருந்தால் நம்மளோட சுகர் லெவல் அதை அஃபெக்ட் பண்ணுமா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து நம்ம ஓரல் கேவிட்டியை நம்ம உடம்போட கண்ணாடின்னு சொல்லுவாங்க. உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு ஃபர்ஸ்ட் சைன் ஒரு அறிகுறி வந்து கண்டிப்பாக வாயில் தெரியும். அதே மாதிரி தான் சுகர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கும். யாருக்கெல்லாம் வந்து சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, அளவுக்கு மீறி ரொம்ப நாளைக்கு அன்கண்ட்ரோல்டாக இருக்குன்னா, அவங்க எல்லாருக்குமே ஈரில் வந்து பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். இனிஷியலாக வந்து ஈரில் வந்து மைல்டாக வீக்கம் இருக்கலாம், இல்லாட்டி மைல்டு ப்ளீடிங் இருக்கலாம். பட் அதை வந்து நம்ம அட்ரெஸ் பண்ணாமல் அப்படியே கடந்துட்டோம், அது இன்னும் அட்வான்ஸ் ஆகுது அப்படின்னா அட்வான்ஸ்ட் ஈர் இன்ஃபெக்ஷன் லைக் பெரிடோன்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஈரெல்லாம் வீக்கமாகி அரிக்க ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனால் எலும்பை கூட அரிக்க ஆரம்பிச்சு பல்ல ஆட்டமாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இது வந்து சுகர் பேஷண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப காமன். அண்ட் நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நான் டயபெட்டிக் பேஷண்ட் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இந்த பெரிடோன்டைட்டிஸ்ன்னு சொல்கிற இந்த கம் ஈர் நோய் வந்து 3 மடங்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கம் ஹெல்த்தை கவனம் செலுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், மெயின்லி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். அதே மாதிரி சொத்த வர்றதுக்கான வாய்ப்புமே வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா வந்து அது நம்ம இம்யூனிட்டியை வந்து கொஞ்சம் வந்து சப்ரெஸ் பண்ணும். அட் த சேம் டைம் சலைவரி ப்ரொடக்ஷனையுமே வந்து ரொம்ப கம்மி பண்ணும். அதனால் சொத்த வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அண்ட் நம்ம டயபெட்டிக்காக இருக்கிறப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி சாப்பிட்றோம், மீல்ஸை வந்து கட் பண்ணி சாப்பிட்றேன்னு ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபுட் இன்டேக் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது கூட ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம். இன்னொன்று காமனாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் இருக்கிறது என்னென்னா, டிலேடு ஹூண்ட் ஹீலிங். அதாவது உடம்புல எங்கே புண்ணு வந்தாலுமே புண்ணு ஆடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வாயிலையும் ஏதாவது வாய் புண்ணு வந்துச்சுன்னா ஆடுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். டென்டிஸ்டே வந்து உங்களை வந்து பல் எடுக்க போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஏதாவது இருக்குன்னா, நீங்கள் எதுக்கும் உங்கள் சுகரை இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபிசிஷியன்ட்ட ஒரு கன்சென்ட் வாங்கிட்டு பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம பல்ல எடுத்துட்டா கூட அந்த எடுத்த இடம் ஆடுறதுக்கு டிலே ஆகும். அதனால ஏதாவது அட்வான்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் வரக்கூடாதுன்றதுனால தான் நம்ம முன்னாடியே வந்து சுகரை செக் பண்ணிவிட்டு ஒரு வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறோம். இன்னொன்று, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இங்கே கன்சல்டேஷன் வரப்போ ரொம்ப காமனாக சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வாய் ஃபுல்லாக எரியுது டாக்டர், பர்னிங் சென்சேஷன். அவங்க லிட்டரலாக ஏதாவது சொல்லுவாங்க, எனக்கு வாயே எரியிற மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து ஒரு சைன் ஆஃப் டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் தான். டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவோம். அதிகமாக ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த நர்வ் எண்டிங்ஸ்லாம் வந்து எஃபெக்ட் பண்ணுறதுனால, இந்த சென்சரி நர்வ்ஸ் வாயில் இருக்க சென்சரி நர்வ்ஸ் எஃபெக்ட் பண்ணுறதுனால ஒரு ஃபால்ஸ் சிக்னல் கொடுக்கும் பிரெயினுக்கு. எந்த பிரச்சனையுமே இருக்காது, பட் ஸ்டில் அவங்களுக்கு வாயே எரியிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கலாம். இப்படி இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து உங்கள் சுகர் லெவலை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அண்ட் டேஸ்ட் டிஃப்ரென்ஸுமே இருக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு டேஸ்ட்டே தெரியலன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி மெட்டாலிக்காக இருக்குது, இல்லாட்டி ஆசிட் மாதிரி இருக்குது, அசிட்டோன் ஸ்மெல் மாதிரி இருக்குது, டேஸ்ட் இருக்குது, எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு காமனான ஒரு சிம்டம் ஆஃப் அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஓரல் கேவிட்டியில் தெரியறதுக்கு. அண்ட் இன்னொன்று காமனாக என்னென்னா, இந்த ரத்த ஓட்டத்தில் சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறப்போ நம்ம எச்சில்லையுமே வந்து சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த கேண்டிடா போல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து ஒயிட் பேட்சஸாக கம்ஸில் இருக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி பேட்சஸ் இல்லாமல் கூட இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான சென்சேஷனோ இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒயிட் பேட்சோ உங்கள் கம்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸும் ஓரல் கேவிட்டியும் ஹெல்த்தும் ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்புடையது. ஒருவேளை நீங்கள் உங்கள் கம் ஹெல்த்தையோ இல்லை ஓரல் கேவிட்டியோ ஒழுங்காக பார்த்துக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்கள் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. அதே மாதிரியே உங்களோட சுகர் லெவல் வந்து அன்கண்ட்ரோல்டாகவே இருக்குது, கண்ட்ரோல்லே நீங்கள் வைக்கல, ரொம்ப காலத்துக்கு அன்கண்ட்ரோல்டாகவே இருந்துச்சுன்னா அதனாலேயே உங்கள் கம் ஹெல்த்தோ இல்லை சொத்த வர்றதோ இல்லை வாயில் நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இது ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்புடையது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஒருவேளை உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதே மாதிரியே ஒரு 6 months ஒன்ஸ் ஆச்சு போய் உங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்து கம் ஹெல்த் எப்படி இருக்குது, சொத்தை ஏதாவது இருக்கான்னு ஏர்லியாகவே டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ணிடணும். இது எல்லாமே இருந்தால், ஜாஸ்தியாக இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ எனக்கு டயபெட்டிஸ் இருந்தாலே இதெல்லாம் வந்துரும்னு சொல்லிட்டு தேவையில்லாத பயத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்க வேணாம். அதுக்கான விழிப்புணர்வை மட்டும் எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது, ஸோ நான் என்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறேன்னு சொன்னால் இது எல்லாத்துலேருந்துமே நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ சுகர் பற்றியோ இல்லை நான் சொன்ன இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வில் பி வெரி ஹாப்பி டு ரிப்ளை. அண்ட் தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.